Hello friends, welcome to Kokila's channel. இந்த வீடியோல செம்ம டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யறது பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தை எடுத்து 5 ஸ்பூன் எண்ணெயை ஊத்திக்கலாம். 1 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். 4 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கத போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க தக்காளி எல்லாம் மசஞ்சு வந்திருக்கு. வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சாம்பார் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பாருங்க குழம்பு கொஞ்சம் திக்கா இருக்கு. எண்ணெயெல்லாம் கொஞ்சம் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 4 முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி முட்டையை தனித்தனியாக உடைச்சு ஊற்றிக்கலாம். கலந்துலாம் விடக்கூடாது. அப்படியே சிம்ல ஒரு 3 நிமிஷத்துக்கு வேகட்டும் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். குழம்பை ரொம்ப கலந்து விட வேண்டாம். முட்டை சின்ன சின்னதாக புண்டு வந்துடும். ஸோ குழம்பு மட்டும் லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கலாம். இங்கே பாருங்க ருசியான சுவையான முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி பூரி ரைஸ் கூடலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இன்றைக்கே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.